இந்த தாழ்மையுடையவர்கள் எல்லாத்திலும் திருப்தியா இருப்பாங்க, மன அமைதியா இருப்பாங்க. தாழ்மை இருந்ததுன்னா நீங்க கர்த்தரை சார்ந்திருப்பீர்கள், மனிதர்களையும் மதிப்பீர்கள். தாழ்மை உள்ளவரன் என்னைக்கும் பரிசுத்தத்தை நாடுவாங்க. இந்த தாழ்மை உள்ளவங்க கீழ்ப்படிவாங்க, கீழ்ப்படுகிறவங்க தாழ்மை உள்ளவர்களா இருப்பாங்க. இந்த தாழ்மையும் கீழ்ப்படுதலும் ரெண்டும் இந்த ட்ரெயினோட ரெண்டு ட்ராக் மாதிரி. இந்த தாழ்மை நம்ம கோட்டை விட்டோம்னா பரிசுத்த வாழ்க்கையிலும் கோட்டை விட்டுருவோம். தாழ்மை என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை, பரிசு. ஆண்டவர் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக காணப்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அது போல நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னா கொட்டி ஒடுக்கி தான் உயர்த்துவார். எந்த இடத்துல உன்னை ஒடுக்கிறார்களோ, எந்த இடத்துல உன்னை கொட்டுகிறார்களோ, அங்கு நீ பொறுமையோடு இருக்கும்போது, அங்கு நீ தாழ்மையோடு இருக்கும்போது, கீழ்ப்படுதலோடு இருக்கும்போது, அங்கு உயர்வை காண்பாய்.